இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஸ்லீவ் எப்படி பர்ஃபெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி நம்ம கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் நம்மளால் பர்ஃபெக்டாக ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண முடியும். கைக்குழி வந்து ரெண்டுமே ஒரே சைடு வருன்ற பிரச்சனை இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங்கை வந்து 4 ஃபோல்ட் பண்ணிக்கணும். 4 ஃபோல்டு எப்படி பண்ணணும்னா, ஓப்பன் சைடு நம்மளை பார்த்து இருக்கணும், க்ளோஸ் சைடு நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். இதில் வந்து நான் காட்டுற மாதிரி ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேப்ரிக்கை ஃபோல்டு பண்ணி போட்டுக்கணும். அந்த மாதிரி இப்போ ஃப்ரிங்கிள்ஸாக இருக்கிறப்ப நம்ம வந்து மார்க்கிங் பண்ணக்கூடாது. நல்லா ஃப்ரிங்கிள்ஸ் எல்லாம் ஃப்ரீ பண்ணிவிட்டு நல்லா ஃப்ளாட்டாக இருக்க ஃபேப்ரிக்கில் தான் நம்மளோட மார்க்கிங்கை வந்து பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கில் ஸ்லீவ் வந்து கிடைக்கும். நான் யூஸ் பண்ணுற இந்த கார்மெண்ட் ஸ்டீமர் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட லிங்க் ப்ளஸ் இந்த ஸ்டீமரோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் ஒரு லாங் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கார்மெண்ட் ஸ்டீமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம்னா, கையோட சுற்றளவு நம்ம எடுப்போம் இல்லையா, அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ வர வேல்யூவை தான் நம்ம ஸ்லீவோட விட்டா 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கல நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஸ்லீவ் ரவுண்டு வந்து 16 வருதுன்னா, அதை 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப 8 இன்ச் வரும். கூட வந்து ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வரையே ஈஸ் எலமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணணும் உங்கள் மெயின் அளவாக. இப்போ நம்ம ஸ்லீவ் மார்க்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். பாட்டம்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு வந்து ஸ்லீவோட ரெடி அளவு 10 இன்ச் வேணும். ஸோ 1 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ்க்கு ஆட் பண்ணி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். எனக்கு 10 இன்ச் வேணுன்றதுனால நான் 11 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். கீழே ஒரு 1/2 இன்ச்சும் மேலே நம்ம ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்து நான் வந்து 11 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ கீழே 1/2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மார்க் பண்ண இடத்த வந்து நம்ம லைன் போட்டு அது வந்து நம்மளோட தையலுக்கான அளவாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து அதுக்கு லைன் போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு மேலேயும் நம்ம வந்து கரெக்டான ரெடி அளவை வந்து லைன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுறப்பே லைன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்போ நீங்கள் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச் விட்டுட்டு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து தையல் போட்டிங்கன்னா ஸ்லீவோட லென்த் வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆயிடும். ஸோ இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. கேப் ஹைட் வந்து நான் 3.5 வந்து எடுத்துக்கிறேன். இவங்களோட இந்த கையோட செஸ்ட் அளவு வந்து 34 இருக்கவங்களுக்கு தான் நான் கை வந்து கட் பண்ணுறேன். 34 இருக்கிறதுனால நான் வந்து ஒரு பாயிண்ட் அளவு எக்ஸ்ட்ரா வச்சு 3.5 ஒரு பாயிண்ட் அளவு லூஸ் கொடுத்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3.5 வந்து கேப் ஹைட் கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம எப்படி ஸ்லீவோட ஷேப் எடுக்க போகிறதுன்னு பார்க்கலாம். க்ளோஸ் சைட்லேருந்து கரெக்டாக 1 இன்ச்சுக்கு நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணிக்கோல, அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த மார்க்கிங்லேருந்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து எடுக்க போகிறது கிடையாது. கரெக்டாக க்ளோஸ் சைடு இருக்கு இல்லையா, க்ளோஸ் சைட்லேருந்து மிடில் பாயிண்டில் நமக்கு வந்து ஸ்லீவோட இந்த கையோட சுற்றளவு வந்து எனக்கு வந்து 8.5 இன்ச் வந்துச்சு. அந்த 8.5 இன்ச் வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். 8.25 1/4 இன்ச் ஈஸ் எலமெண்ட் சேர்த்து 8.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். இந்த 8.5 எப்படி மார்க் பண்ணியிருக்கோன்னா, அந்த 1 இன்ச்சை தள்ளி தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் நம்மளோட மெஷர்மெண்ட்டை. இப்போ லைன் போடுறது வந்து க்ளோஸ் சைட்லேருந்து மிடில் பாயிண்ட்டுக்கு போடக்கூடாது. நம்ம 1 இன்ச் எடுத்துருக்கோம் இல்லையா, அங்கேருந்து இப்போ நம்ம ரெடி அளவுக்கு லைன்ஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி லைன் போட்டு இதே பேட்டர்னில் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஸ்லீவோட அந்த கைக்கு வந்து டைட் பிடிக்காது. சில பேருக்கு வந்து கையோட மேலே மட்டும் டைட் இருக்கும், அந்த டைட் இஷ்யூவெல்லாம் இருக்காது இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுறப்ப. இப்போ நம்ம 1 இன்ச் எடுத்திருந்தோம் இல்லையா, அங்கேருந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி மிட்டில் வந்து ஒரு மார்க் பண்ணணும். இதிலேருந்து 1/2 இன்ச் மேலே பார்த்து ஒரு மார்க் பண்ணணும். இந்த 1/2 இன்ச் எதுக்குன்னா, இதுதான் நம்ம ஸ்லீவுக்கு கொடுக்க போகிற அந்த ஷேப்பு. இப்போ அந்த 1/2 இன்ச்லேருந்து மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணி அங்கேருந்து ஒரு மிட் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மிட் பாயிண்ட் எதுக்குன்னா, ஃப்ரண்ட் கைக்குழி நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள் பக்கமாக நம்ம வந்து மார்க் பண்ணணும். 1/4 இன்ச் மார்க் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 1/2 இன்ச்னால் ரொம்ப கை வந்து உள்ளே வந்துடும். 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த லைன்லேருந்து. இப்போ இந்த மாதிரி மார்க்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு எப்படி மார்க் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுறேன். மேலே நம்ம கரெக்டாக அந்த 1 இன்ச்சும் இந்த 1/2 இன்ச்சும் மீட் ஆகிற இடம் வரைய ஒரு கர்வாக இதே மாதிரி ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி இப்போ ஆம்கோல் ஸ்கேலை வந்து நம்ம டேன் பண்ணிடணும். இதே மாதிரி வச்சு மார்க் பண்ணாதீங்க. இப்போ நான் டேன் பண்ணுற மாதிரி டேன் பண்ணிடணும். டேன் பண்ணிவிட்டு நம்ம லைன் வந்து அந்த 1/2 இன்ச்சும் நம்மளோட மெயின் அளவும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகணும். இந்த மாதிரி மார்க் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து கை வந்து பர்ஃபெக்டான ஷேப்பில் வந்து கிடைக்கும். இப்போ கைக்குழி உள் கைக்குழி மார்க் பண்ணணும்ல, அது எப்படி மார்க் பண்ணால் அதுவும் அதே மாதிரி தான். கீழ் பக்கமாக குடி நம்ம 1/2 இன்ச்சுக்கு மீட் ஆகிட்டு ஆம்கோல் ஸ்கேலை ரொட்டேட் பண்ணிடணும். ரொட்டேட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஷேப் எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான கர்வ் வந்து கிடைக்கும்.
இந்த மாதிரி வளைவாக நீங்கள் மார்க் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து கை வந்து கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இல்லாமல் கரெக்டான உங்கள் கை அளவுக்கும் இருக்கும். வியர் பண்ண கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதே நேரத்தில் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கும் இருக்காது. இப்போ நம்ம 8.5 மார்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து அந்த பக்கமாக ஒரு 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும். பாட்டம் ஸ்லீவ் ஓப்பன் வந்து எனக்கு 5.5 அதாவது 11 இன்ச் வந்துச்சு. 5.5 அதோட ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணி 5.75 வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கை வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நான் ஜாயின் பண்ணுற மாதிரி கிராஜுவலாக நீங்கள் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதில் இந்த நம்ம 1/2 இன்ச் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நான் மார்க் பண்ணுற மாதிரி குட்டி ட்ரையாங்கிள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் எதுக்குன்னா நம்ம வந்து ஸ்லீவ் கட்டிங்கை அடையாளப்படுத்துறதுக்காக. அந்த கட்டாக இருக்க அந்த முக்கோணம் முடிகிற இடத்துல இருந்து தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அடித்து திருப்பணும். அதுக்கான ஒரு பாயிண்ட்டு தான் அந்த குட்டி ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா இது மேலே மேலே வரக்கூடிய ஃபேப்ரிக்கில் மட்டும்தான் இந்த மார்க்கிங் வந்து இருக்கும். அதுக்கு கீழே இருக்க ஃபேப்ரிக்லாம் மார்க்கிங் இருக்காது. ஸோ அதை அடையாளப்படுத்தணும். அதுக்காக தான் அந்த குட்டி ட்ரையாங்கிள் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ எல்லா பார்ட்ஸையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவ் கட்டிங் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸ்டிச்சு எப்படியும் நம்ம வந்து ஷோல்டரோட ஜாயின் பண்ணணும் அப்படின்றது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் வந்து பிகினர்ஸ்க்காக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு அது வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நிறையா கமெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ மேலேயுமே நம்ம கரெக்டாக நம்ம மார்க்கிங்க்கு மேலேயே தான் நம்ம வந்து கட்டிங் போடணும். ஷேப் வந்து கையோட ஷேப் இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கை வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து பேக் பார்ட் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் கைக்குழி வந்து கட் பண்ணணும். அது மாதிரி சென்டரில் வந்து ஒரு குட்டி நாச் போட்டுக்கணும். இந்த குட்டி நாச் எதுக்கு போடுறோன்னா அப்போ தான் நம்ம ஷோல்டரும் ஸ்லீவும் அட்டாச் பண்ணுறப்ப அப் அண்ட் டவுன் வராமல் நமக்கு வந்து ஈவனாக இருக்கும். ஏன்னா நம்ம கரெக்டாக கை வந்து கட் பண்ணால் நமக்கு ஸ்டிச் பண்ணுறப்பையும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இல்லாமல் கரெக்டாக நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகும். இப்போ 1.5 இன்ச்சுக்கும் நம்ம வந்து நாச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் கைக்குழி வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு எல்லா நாச்சுமே சேமாக இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கைக்குழி வந்து கட் பண்ணணும். நமக்கு லைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டுன்னு கிடையாது. ஆனால் நமக்கு மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கண்டிப்பாக இருக்கும். ஸோ லைனிங்கை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வைக்கிறப்ப தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக் அதாவது கைக்குழி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு குட்டி நாச் வந்து போட்டுக்கணும். இந்த நாச் போட்டுட்டு நம்ம லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கில் வைக்கிறப்ப பண்ணுற மிஸ்டேக் வந்து 2 சைடையும் ஒரே மாதிரி போட்டுருவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ கைக்குழி கட் பண்ணியிருக்க சைடு வந்து நம்ம வந்து லைனிங்கில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த லைனை வந்து இப்போ அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வரைய கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு மெயின் ஃபேப்ரிக்கில் வைக்கிறப்ப நம்ம இந்த லைன் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி வைக்கணும். இப்போ பாட்டமில் இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கை நான் எடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கையுமே ஒரே பக்கமாக இருக்கும். 2 கையுமே ஒரே பக்கமாக இருக்கப்ப இதே மாதிரி நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு தைச்சிங்கன்னா 2 சைடு கையுமே ஃப்ரண்ட்டுக்கு தான் வரும். ஒரு கை பேக்குக்கு ஒரு கை ஃப்ரண்ட்டுக்குன்னு வராது. அப்போ அந்த மிஸ்டேக் எப்படி அவாய்ட் பண்ணணும்னா, இப்போ 2மே ஒரே சைடு இருக்கு இல்லையா, இந்த ஒரே சைடு இருக்கிற மாதிரி நம்ம ஃபேப்ரிக்கை வைக்கக்கூடாது. ஆப்போசிட்டில் டர்ன் பண்ணிக்கணும். இப்போ நான் ஸ்லீவை எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். நம்ம கைக்குழி 2 கைக்குழியும் ஒரே பக்கமாக இருக்கணும். அதாவது இதுதான் நம்ம பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வச்சுட்டு இதில் வந்து நம்ம இப்போ ட்ரையாங்கிள் ஷேப் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மார்க்கிங்கை இதுலேயும் நம்ம கீழே லைன் வந்து போட போகிறோம். இந்த லைன் போடுறப்ப நமக்கு வந்து கண்டிப்பாக அடையாளம் தெரியும். இது வந்து கைக்குழி வரக்கூடியது. நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த லைன் போட்டிருக்க கை தான் வைக்கணும். அப்போ தான் நமக்கு 2 கையுமே ஒரே மாதிரி வரும். இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. இந்த மாதிரி மார்க் பண்ணி அடையாளப்படுத்திக்கோங்க. அப்போனா உங்களுக்கு வந்து கை வந்து மாறாது. நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கை வைக்கிறப்பயுமே உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா 2மே எப்படி ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த மாதிரி கை நீங்கள் வச்சு லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ணுறப்ப தான் கைக்குழி வந்து கரெக்டாக ஒன்று ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு பக்கம் வந்து பேக்குக்கும் போகும். இல்லைன்னா நமக்கு வந்து 2மே ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். பிகினராக இருக்கப்போ நம்ம பண்ணுற மிஸ்டேக் அதுதான். ஸோ அதை வந்து நம்ம தான் கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் வைக்கிற மாதிரி லைன்ஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப லைன் இருக்க சைடு வந்து நம்மளை பார்த்துருக்கணும். அது மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கைக்குழி வந்து உங்களுக்கு மாறாது. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.